ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஜாப்பனீஸ் அனிமி சீரீஸான கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8 தான் இன்னைக்குள்ள வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் எப்போவும் சொல்கிற அதே டைலாக் தான். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணீங்க அப்படின்னா தான் என்னால் டெய்லியும் சியர்ஃபுல்லாக வீடியோஸ் போட முடியும். சரி வாங்க நம்ம வளவலன்னு பேசாமல் இன்னைக்குள்ள கதைக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேம்ப் ஃபயர் குக்கிங் இன் அனதர் வேர்ல்ட் சீசன் 1 எபிசோட் 8. இப்போ அந்த திருடங்களை பிடிச்சிட்டு லாம்பர்ட் அண்ட் அட்வென்ச்சரர்ஸ் கூட நம்ம ஹீரோ போயிட்டு இருக்கான். உண்மையிலேயே அது ஒரு ஃபெண்டர் தானே, ஆனால் நான் கிரேட் உல்ஃபன்லாம் கேள்விப்பட்டேன்னு சொல்லவும் நீங்கள் எப்படி கேள்விப்பட்டீங்க நம்ம ஹீரோ யோசிக்கிறான். டெலிபோர்டேஷன் மேஜிக் யூஸ் பண்ணி லெட்டர்ஸ் அனுப்பும்போது இன்ஃபர்மேஷன் மிக்ஸ் ஆகி ஏதாச்சும் மாறி இருக்குமா அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஓ அப்படிதான் இன்ஃபர்மேஷன் பரவுதா அப்படின்னு நம்ம ஹீரோ புரிஞ்சுக்கிட்டான். அது கிரேட் உல்ஃபோ ஃபெண்டரோ அதுக்கிட்ட நம்ம வச்சுக்கிட கூடாது அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. வெள்ள பத்தின உண்மை சில பேருக்கு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை தான். அது மட்டும் கிடையாது, என் ஆன்லைன் ஷாப்பிங் பத்தி தெரிஞ்சாலும் அவ்வளவுதான். குறிப்பா நோபல் மன்னன் அடையணும் ட்ரை பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். மதியம் மன்ன பிராமிஸை மறந்துடாதான் ஃபெல் சொல்லவும் லாம்பர்ட்டையும் மற்றவங்களையும் நீ காப்பாத்திருக்க, சூப்பரான டிஷ்ஷை செஞ்சு தரேன் அப்படின்னு அவங்க இருக்கிற இடத்த விட்டு தள்ளி வந்துட்டு உனக்கு என்ன வேணும்னு கேட்கவும் மீட் தான் அப்படின்னு ஃபெல் சொல்றான். ஓகே நம்ம சப்ளை காலியாக போது மிச்சபீதி இருக்கிற எல்லா மீட்டையும் வச்சு மொத்தமா ஒரு டிஷ்ஷை ரெடி பண்ணுவோம் அப்படின்னு பேலன்ஸ் இருக்கிற எல்லா மீட்டையும் வச்சு நம்ம ஹீரோ புதுசா எதையோ ரெடி பண்ணிட்டு இருக்கான். சாஸ் தேவையான இன்கிரீடியன்ஸ் எல்லாத்தையும் போட்டு அந்த மீட்டை கவர்ல சுத்தி வைக்கிறான். அதுக்கப்புறமா அதை எண்ணெயில பொரிச்சு எடுக்கிறான். அதையே 2 ஃபிளேவர்ல நம்ம ஹீரோ செஞ்சிருக்கான். மாஸ்டர் இதோட ஃபிளேவர் டிஃப்ரெண்டா இருக்கேன்னு சொல்லி சொல்லவும் ஒன்னால அதை கண்டுபிடிக்க முடியுதா அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இன்னும் நிறைய சமைச்சிட்டு இருக்கான். என்ன ஸ்மெல் நல்லா இருக்கு, லாவெண்டரா அவன் அட்வென்ச்சரஸும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு வந்து எட்டி பாக்குறாங்க. சரி நீங்களே வேணா ட்ரை பண்ணி பாருங்கன்னு சொல்லவும் என் வாழ்க்கையிலே எப்படி ஒன்று நான் சாப்பிட்டதே இல்லை, சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் அதை நல்லா காலி பண்றாங்க. அந்த குரூப்புக்கு ஃபெல்லுக்கு சோயிக்குன்னு மாத்தி மாத்தி நம்ம ஹீரோ சமைச்சு போட்டுட்டு இருக்கான். ஆனா நம்ம ஹீரோக்கு தான் சாப்பிட எதுவும் இல்லை. உன்னோட சாப்பாடுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், அதுக்கு நன்றி கடனா, நைட்டு நாங்க முழிச்சிருந்து பாத்துக்கிட்டோம், நீ தூங்கு அப்படின்னு அவங்க சொல்லவும் சரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு நைட்டு இந்த திருடங்க எஸ்கேப் ஆக ஏதாச்சும் ட்ரை பண்ணானுங்கன்னா நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அட்வென்ச்சரர் சொல்லவும் தப்பிக்கணும்னு ஏதாச்சும் பண்ணீங்க உங்க வேர்ல வெட்டி ஃபெல்லுக்கு போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லவும் அந்த திருடங்க பயப்படுறாங்க. ஸோ ஒரு வழியா இப்போ அவங்க சிட்டி ஆஃப் கேரளினாக்கு வந்து சேர்றாங்க. பரவாயில்ல இந்த சிட்டி ரொம்ப பெருசா இருக்கே நம்ம ஹீரோ பாக்குறான். என்னோட ஃபேமிலி இங்க பல வருஷமா மெர்ச்சன்ஸா இருக்கும், லெதர்ல பேக் ஷூஸ் இந்த மாதிரியான ஐட்டம்ஸ் எல்லாம் செய்வோம் அப்படின்னு லாம்பர்ட் நம்ம ஹீரோ கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு வராரு. மிஸ்டர் முக்கோடா நாங்க கில்டுக்கு போய் ரிப்போர்ட் பண்ணணும், நீங்க என்ன பண்ண போறீங்கன்னு கேட்கவும் நானும் கில்டுக்கு வர நம்ம ஹீரோ கிளம்புறான். உங்க அட்வென்ச்சரர் கார்டு எக்ஸ்பீரி ஆயிட்டேன்னு அவங்க சொல்றாங்க. ஜீராங்க்ல இருக்கிறவங்க ஒரு மாசத்துக்கு ஒரு ரெக்வஸ்டியாச்சும் முடிச்சிருக்கணும், ஆனா போன மாசத்துல நீங்க எதுவுமே முடிக்கலன்னு அவங்க சொல்லுவோம். அந்த ஃபாரஸ்ட் கிடக்கவே 1.5 மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு. என்ன பண்ண நம்ம ஹீரோ யோசிச்சுட்டு இருக்கா. நீங்க வேணா புதுசா ரெஜிஸ்டர் பண்றீங்களா, எஃப்ராங்குக்கு போயிட்டீங்கன்னா 3 மாசத்துக்கு ஒரு ரெக்வஸ்ட் முடிச்சா போதும் அப்படின்னு அவங்க சொல்லவும் சரி நான் ரீரிஜிஸ்டர் பண்றேன் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஆனா என்னோட எக்ஸ்ட்ரா ஃபேமிலியர் ஸ்லைம் இருக்கா, அதையும் அடிஷனலா ஆட் பண்ணிக்கோங்கன்னு சொல்றான். போய் ஸ்லைம் எல்லாம் இவன் ஃபேமிலியர்னு வச்சிருக்கா பாரு அப்படின்னு எல்லாரும் சிரிக்கிறாங்க. நம்ம கூட எதையோ வைக்கிறதுக்காக வந்திருக்கீங்களான்னு அட்வென்ச்சரர்ஸ் கேட்கவும் ஃபேமிலியர் படிச்ச மான்ஸ்டர்ஸை புச் பண்ண வந்திருக்கேன்னு நம்ம ஹீரோ சொல்றான். எல்லாரும் ஆர்வமா இருக்கோம், நாங்களும் பார்க்கலாமான்னு கேட்கவும் சரின்னு அவங்க சொல்றாங்க. ஹீரோ மான்ஸ்டரை மலை மாதிரி குவையல் போடுறது பார்த்துட்டு எல்லாரும் ஷாக் ஆகுறாங்க. ரொம்ப பவர்ஃபுல்லான மான்ஸ்டர் இப்போதைக்கு வெளியே இருக்க வேண்டாம்னு நினைக்கிறேன், இவ்வளவுதாங்க அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். ஃபர்ஸ்ட் டைம் நான் ரெட் சர்பெண்ட்டை பாக்குறேன், கண்டிப்பா இது கிரேட் உல்ஃப் இல்ல ஃபெட்ரிட் தான் அப்படின்னு சொல்லி அந்த அட்வென்ச்சரர்ஸ் பாக்குறாங்க. நல்லவேளை நீங்க வேற புச்சர் கிட்ட போகாம இங்க வந்தீங்க அப்படின்னு அந்த புச்சர் சொல்லவும் அட்வென்ச்சரர் கில்ட தவிர்த்து வெளியவோ புச் பண்ணி தருவாங்களா நம்ம ஹீரோ கேட்கறான். சில பேர் இல்லீகலா இதை பண்ணுவாங்க, ஆனா அவங்க வேலையவே ஒழுங்கா முடிக்க மாட்டாங்க. ஆனா புச் பண்றதுல நான் ஒரு பெரிய எக்ஸ்பர்ட், எங்களை மாதிரி சாதாரண ஆளுங்கள்லாம் இவ்வளவு பெரிய மீட்டை சாப்பிடுறது ரொம்பவே ரேர் தாங்க அப்படின்னு அந்த புச்சர் சொல்லவும் ஆனா என் ஃபேமிலியருக்கு இதெல்லாம் நார்மல் தான் நம்ம ஹீரோ நினைக்கிறான். மிஸ்டர் முக்கோடா அப்ப நேத்து நைட்டு நீங்க தந்த அந்த மீட் எல்லாம் இந்த மாதிரி மீட்ல இருந்து யூஸ் பண்ணதானான்னு கேட்கவும் ஆமா பிளாக் சர்பெண்ட், ராக் பேட், ஜெயிண்ட் டியர் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் எங்களை மன்னிச்சிருங்க, அதெல்லாம் அவ்வளவு காஸ்ட்லியான மீட்டுன்னு எங்களுக்கு தெரியாது, எங்க லைஃப்ல நாங்க அவ்வளவு காஸ்ட்லியான மீல் எல்லாம் சாப்பிட வாய்ப்பே இல்லை, அதனால அது டேஸ்டா இருந்துச்சு, கைமாறா கொடுக்கறதுக்கு எதுவும் இல்லை, எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்னு அவங்க சொல்லவும் கைஸ் ஆல்ரெடி தான் இவ்வளவு பெரிய மீட் இருக்கு பாக்குறீங்களா, பெரிய பிரச்சனை இல்லை நம்ம ஹீரோ சொல்லவும் இந்த சிட்டில உங்களுக்கு ஏதாச்சும் பிரச்சனைனா கண்டிப்பா என்ன கூப்பிடுங்க அப்படின்னு அந்த அட்வென்ச்சரர் லீடர் சொல்றான். நைட்டு நம்ம ஹீரோ அங்க ஒரு ரூம் எடுத்து ஸ்டே பண்றான். அந்த புச்சர் எல்லா பாக்ஸையும் புச் பண்ணிட்டாருனா இங்க இருந்து நான் ஈஸியா கிளம்பிடலாம், எஃப்ராக்கு போறதுக்கு நான் ஏதாச்சும் ஒரு ரெக்வஸ்ட் முடிக்கணும் அப்படின்னு நம்ம ஹீரோ யோசிக்கிறான். சரி தூங்கலான்னு போகவும் நீ இப்பவும் மறந்துட்டல, எனக்கு ஆஃபரிங் பண்ணவே இல்லை, என்னோட பிளஸிங்க குறைச்சி ஏற போடுறல அப்படின்னு சொல்லி காடஸ் திட்டவும் மன்னிச்சிருங்க, சரி இந்த தடவை என்ன வேணும் நீங்களே ஆர்டர் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் சரின்னு காடஸ் சொல்ல நம்ம ஹீரோவா ஆர்டர் பண்ணி கொடுக்குறான். இந்த தடவை காடஸ் நிறைய ஜல்லியை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு கேட்கறான். நம்ம ஹீரோவை இப்போ ப்ளே பண்ணுவோம். காடஸ் நின்று அது எல்லாத்தையும் எடுத்துக்கிடுறா. நெக்ஸ்ட் டைம் ஆஃபரிங்க லேட் பண்ணிடாத சரியா அப்படின்னு காடஸ் சொல்றா. அப்பாடா இப்போ வச்சு நான் தூங்கலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ தூங்கிட்டு அடுத்த நாள் போயிட்டு எந்த ரெக்வஸ்டா இருக்கலாம்னு பார்த்துட்டு இருக்கான். காப்ளின்ஸை பத்தி இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு வரதுக்கு அதிக பாயிண்ட்ஸ் அதுல போட்டிருக்கு. காப்ளின்ஸே எடுப்பா அப்படின்னா சீக்கிரம் வேலை முடியும், நீயும் ரேங்க் இன்க்ரீஸ் ஆகலாம் அப்படின்னு ஃபெல் வந்து டெலிபதி மூலியமா நம்ம ஹீரோ கிட்ட சொல்றான். காப்ளின்ஸை மட்டும் எடுக்க மாட்டா, அது ஒரு பேட் மெமரியா மாறவே நீ தான் காரணம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லுவோம். ஆனா அது மூலியமா தானே நீ ஃபயர் பாலை யூஸ் பண்ண கத்துக்கிட்ட, சீக்கிரம் கடலுக்கு போனோம், அங்க இருக்கிற டெலிஷியஸான ஃபுட் எல்லாம் சாப்பிடணும். சோய் நீ சொல்ல நீ என்ன திங்க் பண்றான்னு கேட்கவும் என்ன விஷயம் அங்கிள் ஃபெயில் அப்படின்னு சோயி கேக்குது. ஆசிட் புல்லட் புது ஸ்கில் எல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு ஆசைப்பட்டியான்னு கேட்கவும் ஃபைட்டிங்க போலாம் போலாம் அப்படின்னு சோயி சொல்லவும் அது டேஞ்சர் நம்ம ஹீரோ சொல்லவும் நான் டிஷ்யூம் பண்ணணும் அப்படின்னு சோயி சொல்றான். நம்ம மெடிக்கல் ஹெல்ப்ஸை கலெக்ட் பண்ணலாமா நம்ம ஹீரோ கேட்கவும் வேணா சோயி டிஷ்யூம் பண்ணணும் அப்படின்னு சோயி சொல்லவும் காப்ளின் ரெக்வஸ்டே ஏத்துக்கோ அப்படின்னு ஃபெல் சொல்றான். சரி நம்ம ஹீரோவா அதை ஏத்துக்கிட்டுதான். ரீசெண்டா சிட்டி பக்கத்துல நிறைய காப்ளின் வந்துட்டு இருக்கு, இன்வெஸ்டிகேட் பண்ணா 3 பாயிண்ட்ஸ், ஒரு காப்ளினை கொண்டா 5 பாயிண்ட்ஸ், எஃப்ராங்க் இம்ப்ரூவ்
உருவாக இது எனக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். நம்ம ஹீரோ 3 காப்ளின்ஸ் அங்க இருக்கிறத பாக்குறான். சோ ஆசிட் புல்லட் வந்து அட்டாக் பண்ணு ஃபெல் சொல்லவும் சோயோ அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறான். ஐயோ பிரச்சனையே இதுதான் நம்ம ஹீரோ காமிக்கிறான். அது இறந்தது கிடையாலமா, அதோட ஒரு காதை வெட்டி எடுத்துட்டு வரணும். அது காதை வெட்டுறதுக்குள்ளேயே நம்ம ஹீரோக்கு போதும் ஆயிருது. டெய்லி சமைக்கிறதுக்கு நீ எவ்வளவு கறிய வெட்டுற, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமான்னு ஃபெல் கேட்கும்போ அது வேற இது வேற அப்படின்னு நம்ம ஹீரோ கத்துவோ அதுங்க காதுல விழுந்துருச்சுன்னு ஃபெல் சொல்றா. திருப்பி பார்த்தா ஒரு காபின் கூட்டமே அட்டாக் பண்ண வருது. சோயி அசால்ட்டா அதுங்க எல்லாத்தையுமே அட்டாக் பண்ணி கொண்டுட்டு இருக்கான். அதுங்க தங்கி இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சாச்சு, வா போலாம் அப்படின்னு ஃபெல் சொல்லப்போ நம்ம ஆல்ரெடி ரெக்வஸ்ட் முடிச்சுட்டு வாங்க போலாம் அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்றான். மாஸ்டர் ப்ளீஸ் சோயி கேட்குவோ சரி நம்ம ஹீரோ சொல்றான். இப்போ அந்த காப்ளின் ஆர்மியவே இவங்க டோட்டலா கொண்டுட்டாங்க. ஆனா பிரச்சனை என்னன்னா கொன்னதுக்கு ப்ரூஃபா அதுங்களோட எல்லா காதுகளையும் நம்ம ஹீரோ வெட்டணும். மாஸ்டர் நான் சாதிச்சிட்டேன் அப்படின்னு சோயி சொல்லவும் சீக்கிரம் அதுங்களோட காதுகளை வெட்டு அப்படின்னு ஃபெல் சொல்றான். ஒரு வழியா நம்ம ஹீரோவா அதுங்களோட எல்லா காதுகளையும் வெட்டி எடுக்கிறான். இதுங்களை இப்படியே விட்டா பசியில இருக்கிற பெரிய மான்ஸ்டரையாச்சும் இந்த இடத்துக்கு வர வச்சிரும், இல்லைன்னா இது ஒரு டஞ்சனையே கிரியேட் பண்ணிடும் அப்படின்னு ஃபெல் சொல்லவும் அப்ப என்ன பண்ணணும் நீயே சொல்லு, சிட்டி வேற பக்கத்துல இருக்குன்னு சொல்லவும் எரிச்சரலான்னு ஃபெல் சொல்லவோ அப்படின்னா அந்த ஃபாரஸ்டே மொத்தமா பத்தி எரிஞ்சிரும் நம்ம ஹீரோ சொல்றான். அப்ப சோயி நீ அதுங்களை மெல்ட் பண்ணிடுன்னு சொல்லவோ உன்னால முடியுமா நம்ம ஹீரோ கேட்கிறான். முடியும் அப்படின்னு சோயி சொல்லிட்டு சோயி பெரிய சைஸ்க்கு மாறுதா. சோயி திரும்பவும் எவால்வ் ஆயிட்டானா அப்படின்னு நம்ம ஹீரோ பாக்குறான். ப்ரொலிஃபரேஷன் ஒரு ஸ்கில் இருக்கு, அதை யூஸ் பண்ணி சோயியால குட்டியாவ பெருசாக மாற முடியும். சோயி அதோட பாடியை பிடிச்சு நிறைய ஸ்லைமை கிரியேட் பண்ணி காப்ளின்ஸ் மெல்ட் பண்ணுங்க அப்படின்னு ஆர்டர் கொடுக்கவோ எல்லாம் போய் அதை மெல்ட் பண்ணுது. நான் பல செஞ்சுரிஸ் வாழ்ந்திருக்கேன், ஆனா ஸ்லைம் இப்படி பண்ணி நான் பார்த்ததே இல்லை அப்படின்னு ஃபெல் சொல்றான். சோயி நீ ஸ்ட்ராங்கா மாறிக்கிட்டே இருக்க, இப்படி பண்ணா அட்டாக் பவர் அதிகமா இருக்கும், நம்மளால ஹீலிங் பொசிஷன் அதிகமா கிரியேட் பண்ண முடியும் அப்படின்னு நம்ம ஹீரோ நினைக்கிறான். மாஸ்டர் எனக்கு பசிக்குது அப்படின்னு சோயி சொல்லவும் நீ நிறைய ஒர்க் பண்ணிருக்கல, அதான் காப்ளின் காதெல்லாம் வெட்டினது எனக்கு இன்னும் ஒரு மாதிரி இருக்கு, நான் உனக்கு பிரெட் ஆர்டர் பண்ணி தரவா அப்படின்னு நம்ம ஹீரோ கேட்கவோ சோயி ஓகே சொல்றா. எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு ஃபெல் சொல்லவும் எதுவா இருந்தாலும் எனக்கு ஓகேன்னு சொல்றது நீ ஒரு செஃப்பை டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி அப்படின்னு நம்ம ஹீரோ ஃபெல்ல பார்த்து சொல்றான். மாஸ்டர் எது செஞ்சாலும் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சோயி சொல்றான். நம்ம ஹீரோ டைரக்டா ஆன்லைன்லயே ஆர்டர் பண்ணி சாப்பாடு உங்களுக்கு கொடுக்குறான். மாஸ்டர் இது டேஸ்டா இருக்குன்னு சோயி கேட்கவும் அதுதான் மீட் ஹேண்ட் பர்கர் நம்ம ஹீரோ சொல்றான். ஃபெல் இந்த சாசேஜ் பிரெட் சாப்பிட்டு பாரு அப்படின்னு நம்ம ஹீரோ கொடுக்குறா. இது ரொம்ப டேஸ்டா இருக்குது, சாப்பாடு எப்போவே கிரேட் தாப்பா அப்படின்னு ஃபெல் என்ஜாய் பண்ணி சாப்பிட்றான். பரவாயில்லையே உனக்கு பாராட்டணும்னு கூடலாம் தெரிஞ்சிருக்கே அப்படின்னு நம்ம ஹீரோ சொல்லவும் நான் விட பாராட்டல அப்படின்னு ஃபெல் இப்போ சாப்பிட்டுட்டு இருக்கான். ரொம்ப நாள் கழிச்சு திரும்ப இப்போதான் காஃபி குடிக்கிறேன், ரொம்ப டேஸ்டா இருக்கு. எப்பவோ ஆஃபீஸில் ஒர்க்கை முடிச்சுட்டு நான் காஃபி தான் குடிப்பேன், இப்போ கூட எனக்கு அது ஞாபகம் இருக்கு. ரேங்கை கிரேஸ் பண்ண பல நாள் ஆகும்னு நினைச்சேன், ஒரே நாளில் முடிச்சுட்டு நம்ம ஹீரோ நினைக்கிறான். காடஸ் டெண்டர் காமிக்கிறாங்க. இந்த ஜெல்லி புட்டிங் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு அவ சாப்பிட்டுட்டு இருக்கிறத மற்ற காடஸ்லாம் ஒளிஞ்சிருந்து அவ ஏதோ பண்ணிட்டு இருக்காளேன்னு பாக்குறாங்க. இந்த இடத்துல இந்த எபிசோட் முடியுது. மற்ற காடஸ் எல்லாமே நின்றுட் பண்ற விஷயங்களை பார்த்துட்டு இருக்காங்க. ரேங்கை இன்க்ரீஸ் பண்ண பல நாள் ஆகும்னு நினைச்ச நம்ம ஹீரோ ஒரே நாள் எப்படி முடிப்பான்னு எதிர்பார்க்கல. இதுக்கப்புறம் கதை இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கா போகும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. அண்ட் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணிட்டு அப்படி மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் கைஸ், நெக்ஸ்ட் எபிசோட்ல மீட் பண்ணலாம்.